எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்லிக்கிறாங்க find image. So find image of modulus of z minus 2i equal to 2. So under the transformation omega equal to 1 by z. Omega equal to 1 by z. சரியா பார்க்கலாமா? ஆக்சுவலாக இது வந்து ஆ நான் சார். கோஆர்டினேட்டர் வச்சுட்டு போடுறேன் கார்ட்டீசியன் கோஆர்டினேட்டர். இப்போ என்ன நடக்குதுன்னா z equal to x plus iy. ஓகே அண்ட் ஒமேகா ஈக்குவல் டு u பிளஸ் ஐபி. இப்போ இதுக்கு வச்சுட்டு இஜெட் பிளேனை என்ன டைப் ஆஃப் ஆக்சுவலி சர்க்குலர் தெரியும் சென்டர் பாயிண்ட் மாறுது. இதை வந்து இங்கே அப்ளை பண்ணுங்க. என்ன நடக்குது பாருங்க, ஆல்ரெடி நீங்கள் டிரான்ஸ்லேஷன் பண்ணுங்க அதே கான்செப்ட் தான். இது வந்து ஒன்றாவது ஈக்குவேஷன், இது ரெண்டாவது ஈக்குவேஷன், இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன் அண்ட் இது வந்து ஃபோர்த் ஈக்குவேஷன், இது வந்து ஃபோர்த் ஈக்குவேஷன். அப்போ தேர்ட் இன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுமா என்ன நடக்கும்? தேர்ட் இன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ண என்ன நடக்கும் சொல்றாங்க? மாடலஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? இதை வந்து நான் இங்கே அப்ளை பண்ணுறேன். ஓகே சார். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் மைனஸ் 2i minus 2i equal to 2. ஈக்குவல் டு 2. அப்போ ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் ஈக்குவல் பண்ணுங்க. அப்போ என்ன x பிளஸ் i எடுத்துட்டா எக்ஸ் ப்ளஸ் y minus 2. y மைனஸ் 2 ஓகே சார். ஓகே ஈக்குவல் டு 2. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் y மைனஸ் 2 the whole square is equal to 4. சூப்பர் மேம். y minus 2 whole square equal to 4. அப்போ இப்போ என்ன நடக்கும்? சென்டர் பாயிண்ட் என்னமா? இங்கே x கிட்ட வந்து சென்டர் பாயிண்ட் 0 0 0,2 0,2 and radius 2 சார் ரேடியஸ் 2. சரிங்களா? அப்போ ட்ரா பண்ணலாமாம்மா? சார். அப்போ ட்ரா பண்ணுங்க. நம்மளுக்கு ஈஸி தான், ஆல்ரெடி போட்டிருக்கிறோம் இந்த கிராஃப். அந்த கிராஃப் தான் இப்போ போட போகிறோம். இஜெட் பிளேனோட கிராஃப் இப்போ போகிறது. இஜெட் பிளேன் தான், நம்ம இன்னும் ஒமேகா பிளேனுக்கு வரல. இஜெட் பிளேனோட கிராஃப் இப்போ என்னது 0,2. இங்கே 0னா இங்கே 2 இருக்கு. ஓகே இந்த பாயிண்ட் சாரி இது வெர்டிகல் ஆக்சிஸ் இல்லை சார் y ஆக்சிஸில் வரும். வெர்டிகல் ஆக்சிஸ் இது 0,2. ரேடியஸ் என்ன 2ன்ட்டாங்க. அப்போ ரேடியஸ் 2னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. 4ல இங்கே இன்டர்செக்ட் ஆகும். 4ல ஆமாம் சார். அதுவும் கீழே ஆரிஜின்லேயும் இன்டர்செக்ட் 0ல ஆகும். அதே ரைட் சைடு போயிட்டீங்கன்னா இதுலேருந்து ரைட் சைடு போயிட்டுனா இங்கே 2 கிடைக்கும், இங்கே 2 கிடைக்கும். கரெக்டுங்களா? ஆமாம் சார். அவ்வளோதான். இதை வச்சு சர்க்கிள் ட்ரா பண்ணுங்க. நீங்கள் டிஜிட்டல் போட்டாலும் அது அக்யூரேட்டாக வராது. நீங்கள் பார்த்துங்க உங்களோட இது. அது ஓகே. ஓகே அப்போ ட்ரா பண்ணிட்டீங்கன்னா இதனோட ஈக்குவேஷன் எழுதிடுங்க. கம்ப்ளீட் பண்ணும்போது என்னோட ஈக்குவேஷன் மார்க்கம் எழுதிடுங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் 2 y minus 2 the whole square ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் equal to 4. ஈக்குவல் டு 2 ஸ்கொயர். ஓகே போதும், கரெக்ட். அவ்வளோதான். இப்போதைக்கு நம்மளோட ஒர்க் இதில் முடிஞ்சது, இஜெட் பிளேன் முடிஞ்சது. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஒமேகா பிளேனில் பார்க்க போகிறோம். அப்போ நம்ம கையில் யார் இருக்கிறா? இஜெட் ஈக்குவல் டு என்னன்னு கண்டுபிடிச்சிருங்க. இஜெட் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? 1 பை ஒமேகா. கரெக்டுங்களா? இஜெட் ஈக்குவல் டு 1 பை ஒமேகாவை இந்த ஈக்குவேஷனில் சப்மிட் பண்ணுங்க. இஜெட் ஈக்குவல் டு 1 பை ஒமேகா இந்த ஈக்குவேஷனில் சப்மிட் பண்ணுங்க. சரிங்களா? அப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? ஏன்னா நம்மளுக்கு இன்வெர்ஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஒமேகா ஈக்குவல் டு 1 பை இஜெட் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து என்ன கிடைக்குது? இஜெட் ஈக்குவல் டு 1 பை ஒமேகான்னு கிடைக்குது. பட் நம்மளோட இஜெட் ஈக்குவேஷன் என்ன? மாடலஸ் ஆஃப் இஜெட் மைனஸ் 2i ஈக்குவல் டு 2 தெரியும். அப்போ இந்த வேல்யூக்கு இங்கே அப்ளை பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? அப்போ சொல்லுங்கள் என்ன நடக்கும்? ஓகே 1 பை ஒமேகா மைனஸ் 2i ஈக்குவல் டு 2. நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஒமேகாவோட என்ன? ஒமேகா ஈக்குவல் டு u பிளஸ் ஐபி. அப்போ ஒமேகா ரீப்ளேஸ் பை u பிளஸ் ஐபி போட்டு சிம்பிளிஃபை பண்ணுமா? பொறுமையாக சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த ஐடியா வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ என்ன நடக்குது? 1 பை u பிளஸ் ஐபி மைனஸ் 2i ஈக்குவல் டு 2. கரெக்டாமா? சுவேதா எனர்ஜி டவுட் இருக்குங்களா? இல்லை சார். ஜஸ்ட் எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணுங்க. எல்சிஎம் எடுத்து என்ன கிடைக்கும்? 1 மைனஸ் 2i இன்ட்டு u பிளஸ் ஐவி டிவைடட் பை u பிளஸ் ஐவி ஈக்குவல் டு 2. சரியாமா? இது மாடலஸ் இருக்கிறதுனால தனித்தனி மாடலஸ் போட்டுருங்க. தட் இஸ் ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் 1 மைனஸ் 2i u பிளஸ் ஐவி divided by modulus of u plus iv equal to 2. So அடுத்தது என்ன நடக்கும்?
இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, ஜஸ்ட் இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. மாடலஸ் ஆஃப் 1 மைனஸ் 2i u plus iv ஈக்குவல் டு 2 இன்ட்டு மாடலஸ் ஆஃப் u plus iv. இது என்ன பண்ண போறோம், இந்த மைனஸ் 2i இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து நான் இன்சைட் ப்ராக்கெட் மல்டிப்ளை பண்ணுறேன். மைனஸ் 2i இன்சைட் ப்ராக்கெட் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன நடக்கும், இட்ஸ் இம்ப்ளைஸ் தட் 1 மைனஸ் 2iu மைனஸ் ஐ ஸ்கொயர் வந்து என்ன கிடைக்கும், ஐ ஸ்கொயர் இஸ் ஆல்சோ நம்மளுக்கு வந்து மைனஸ் 1 வரும். அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகும். இந்த இடத்துல என்ன கிடைக்கும், ப்ளஸ் 2v ஆகும். ஏன்னா ஐ ஸ்கொயர் வந்து மைனஸ் 1, மைனஸ் மைனஸ் என்ன ஆகும், ப்ளஸ்ன்னு ஆகும். அதனால 2v வரும். இது என்ன டவுட் இருக்குதாமா, 2v எப்படி வந்ததுல ஸ்வேதா? இல்லை இல்லை, ஓகே. தட் இஸ் ஈக்குவல் 2 இன்ட்டு மாடலஸ் ஆஃப் u plus i. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ரியல் பார்ட் ஃபார்ம் பண்ணிட்டு அது வந்து நம்ம மாடலஸை எலிமினேட் பண்ண போகிறோம். அப்போ என்ன ஆகும், 1 plus 2vங்கிறது ரியல் பார்ட் அண்டு மைனஸ், அதாவது ப்ளஸ் போட்டு ஐ போட்டு மைனஸ் 2uங்கிறது வந்து இமேஜினரி பார்ட். ஓகேங்களா, இந்த பக்கம் பிரச்சனை கிடையாது, ஒரு ரெண்டு சிங்கிள் டேர்ம் தான் இருக்குது, அந்த பிரச்சனை கிடையாது. சரி டக்குங்க, இப்போ இந்த ரூட்டில் வரும், ரெண்டு பைக்கும் மாடலஸ் ஆகிறதுனால ஸ்கொயர் ரூட் வந்து கேன்சல் பண்ணிட்டு டேரெக்டாகவே எழுதிக்கலாம். இப்போ இங்கே என்ன நடக்கும், ரியல் பார்ட் ஸ்கொயர். அப்போ என்ன 1 plus 2v whole square plus இது என்ன கிடைக்கும், 2u whole square ஈக்குவல் என்ன கிடைக்கும், ஆக்சுவலாக இங்கே 2 இருக்குல்ல, இங்கே 2 இருக்கும்போது இது ஸ்கொயர் ஆகும். ஏன்னா மாடல்ஸ் கொடுக்கும்போது இது ஸ்கொயர் பண்ணும்போது 2 ஸ்கொயர் இதுக்கு ஸ்கொயர் ஆகும். அப்போ தான் ரூட் கேன்சல் ஆகும். அப்போ 2 ஸ்கொயர் என்ன கிடைக்கும், 4 இருக்கும். இது என்ன கிடைக்கும், u ஸ்கொயர் பிளஸ் v ஸ்கொயர் கிடைக்கும். u ஸ்கொயர் பிளஸ் v ஸ்கொயர் கிடைக்கும். இந்த ஸ்டெப்பில் என்ன டவுட் இருக்குமா, இது வந்து இது எப்படி வந்து என்ன டவுட் இருக்குதாமா, ஜஸ்ட் மாடலஸ் சைன் ரூட் வரதை வந்து நான் ஹோல் ஸ்கொயர் போட்டு கேன்சல் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். சரிங்களா, இந்த ஸ்டெப்புக்கு என்ன டவுட் இருந்தால் சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னும் அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணலாம். இல்லை சார், ஓகே தான். ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணியிருக்கோம். ஆமாம், ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். பெருசாக இங்கே எதுவும் பண்ணல. சரிங்களா, ஓகே சார். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஜஸ்ட்டு a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம் இங்கே அப்ளை பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ இது இந்த 4 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம் அப்ளை பண்ணீங்க என்ன நடக்கும், 1 ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2 இன்ட்டு ab 2v இன்ட்டு 1 பிளஸ் இங்கே நடக்கும் 4u ஸ்கொயர். இது வந்து 4u ஸ்கொயர். ஜஸ்ட் இந்த 4 வந்து இன்சைட் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ 4u ஸ்கொயர் பிளஸ் 4v ஸ்கொயர் 4u ஸ்கொயர் பிளஸ் 4v ஸ்கொயர். இங்கே பார்த்தீங்கன்னா 4v ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும், 4v ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். நமக்கு கிடைக்கிறது என்னன்னா 1 பிளஸ் 4v ஈக்குவல் என்ன கிடைக்கும், இந்த ரைட் சைடு எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு, அடிஷனல் சிம்பிள். ஆனால் ரைட் சைடு வந்து 0 கிடைக்கும். சரிங்களா, ரைட் சைடு வந்து 0 கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு கிடைக்கிற இம்ப்ளைஸ் என்ன கிடைக்குது, 4v plus 1 equal to 0னா 4v equal to minus 1 and v equal to என்ன கிடைக்குது, minus 1/4. அவ்வளோதான். அப்போ ஒமேகா பிளேனில் நம்ம சர்க்குலர் ஈக்குவேஷன் வந்து இன்வெர்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம் நம்ம மாற்றும் போது நம்ம கொடுத்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் படி v equal to minus 1/4. அப்போ இதுக்கு நம்ம டயக்ராம் ட்ரா பண்ணி காட்டணுங்க. அப்போ டயக்ராம் எப்படி வரும்னு பார்த்துங்க. இதுக்கு மட்டும் நம்ம டயக்ராம் ட்ரா பண்ண போகிறோம். அப்போ இது வந்து ஒமேகா பிளேனோட டயக்ராம். அப்போ ஒமேகா பிளேனோட டயக்ராமில் நமக்கு என்ன வரப்போகுது, uv ஆக்சிஸ் தான் வரப்போகுது, xy கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை வந்து u ஆக்சிஸ் அண்ட் இது வந்து v ஆக்சிஸ். அப்போ v வந்து என்ன சொல்கிறாங்க, மைனஸ் 1/4. கரெக்டுங்களா, அப்போ மைனஸ் 1/4 நம்மளுக்கு சேப் எங்கே வரப்போகுது, கீழே வரப்போகுது. கரெக்டுங்களா, மைனஸ் 1/4னா இது மைனஸ் 1/4 எடுத்துக்கிட்டா இந்த சேப்பு தான் நம்மளுக்கு டயக்ராம் வரப்போகுது. சரியாமா, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. அப்போ இது என்னது, v equal to minus 1/4. இது வந்து என்ன கிடைக்கும், p equal to 0. அதாவது நம்மளுக்கு u ஆக்சிஸ் இல்லை, அப்போ u ஆக்சிஸ் இது v equal to 0 ஆர் u ஆக்சிஸ். சரிங்களா, அப்போ இதுதான் நம்மளுடைய ஷேப் ஆஃப் டயக்ராம் ஒமேகா பிளேன். ஏன்னா நம்மளுக்கு என்ன ஆச்சு, இஜெட் பிளேன் என்ன கிடைச்சது, இஜெட் பிளேனில் வந்து சர்க்கிள் வந்துருக்கு. அதனால கடைசியாக ட்ரா பண்ணிக்கிங்க. 0,2 வச்சுட்டு வந்து ஒரு சர்க்கிள் ட்ரா ஆச்சு. சரிங்களா, ஆரிஜினல் டச் ஆகிட்டு ஒரு சர்க்கிள் ட்ரா ஆச்சு. அப்போ இது இஜெட் பிளேனு நம்ம கொடுத்த இன்வெர்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம் படி. சரிங்களா, இது என்னது ஒமேகா equal to 1/z. அப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்ம் படி என்ன கிடைக்குது, நம்மளுக்கு ஜஸ்ட்டு ஒரு ஹரிசாண்டல் லைன் மட்டும் வருது இன் நெகட்டிவ் ஆக்சிஸ். அப்போ எப்படி இருக்கிற டயக்ராம் எந்த மாதிரி சேர்த்துக்கு நமக்கு கிடைக்குது பார்த்துக்கோங்க. அவ்வளோ ஓகேங்களா, இதான் வந்து இன்வெர்ஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஒரு சாம்பிள் ஐடியா, ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கலாம்.